இந்த அசைவ உணவு சாப்பிட்றவங்க இருக்காங்களே, அவங்க அந்த அசைவ உணவு வாங்குறதுக்கு எங்கே போகிறாங்க? மட்டன் சாப்பிட்றவன் மட்டன் ஷாப்புக்கு போகிறான், சிக்கன் சாப்பிட்றவன் பிராய்லர் கடைக்கு போகிறான், மீன் சாப்பிட்றவன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறான் இல்லையா? அங்கே அவன் என்ன பார்க்குறான்? நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஆடு உரித்து தொங்க விட்டுருப்பாங்க, இன்னொரு ஆடை பிடிச்சி அறுப்பாங்க, அது வேன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அந்த காட்சியை அவன் பார்க்குறான். ஒரு ஆடு கொல்லப்படுவதையும், கழுத்திலிருந்து ரத்தம் பீறி கிளம்புவதையும், துடிக்க துடிக்க ஒரு ஜீவன் கொல்லப்படுவதையும், அதன் சதை கூறு போடப்படுவதையும் கசாப்பு வாங்க போனவன் பார்க்குறான். மீன் மார்க்கெட்டில் இதான் கதை, கோழி மார்க்கெட்டில் இதான் கதை. அப்போ என்ன ஆகுது? உயிர்கொலை என்பதை பார்த்து பார்த்து அவன் பழகி விடுகிறான், இரத்தத்தை பார்த்து பார்த்து பழகி விடுகிறான். இப்படியே பார்த்து பார்த்து என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜில் கொலை செய்வது என்பது அவனுக்கு ஜஸ்ட் லைக் தேட். இதே வெறி அவனுக்கு மனுஷன் விஷயத்தில் வரும். நாளைக்கு ஏய் பிளேடு கத்தி போதும்டா, எனக்கு அப்படியே ரெண்டாக பிறந்துருவேன் தெரியுமில்ல அப்படிமா. ஏன்னா இதை பார்த்து பார்த்து அவனுக்கு கொடூரம் பழகி போச்சு. சைவ உணவு சாப்பிட்றவன், வெறும் புடலங்காய் கத்திரிக்காய் சாப்பிட்றவன், அவனுக்கு இந்த உணர்வு வர்றதில்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுங்க.